இதில் பாசுகாங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மம்முட்டியோட படம் தான் இந்த பாசுகாங்கிற படம். இந்த படத்தோட கதை வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து போலீஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம மம்முட்டியை வந்து என்னென்னவா காட்டுறாங்கன்னா, ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக வந்து இதில் காட்டுறாங்க. அவர் கொடுக்குற ஃப்ரேமும் சரி, அவர் கொடுக்குற என்ட்ரன்ஸ் சீனும் சரி, எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக தான் இருக்குது. நம்ம கௌதம் வாசுதேவ் மேனனை வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் போலீஸாக காமிச்சிட்டாங்க அந்த படத்தில். அவர் ஸ்ட்ரைட்டாக காமிச்சிட்டு இவர் ஏதோ அந்த பொண்ணை மர்டர் பண்ணி ரேப் பண்ணவங்களையும் வந்து தேடிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மம்முட்டி வந்து இதில் ஒரு நோபடின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. ஜான்விக்கு நோபடி படம் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் படம். அந்த படம் மாதிரி வந்து நோபடிங்கிற ஒரு அந்த கேரக்டரோட பேரை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மம்முட்டிக்கு. அப்புறம் அவரோட லுக்கும் சரி, அந்த ஃப்ரேமும் சரி, எல்லாமே துல்கர் சல்மானுக்கு வந்து கொடுக்குற மாதிரியே வந்து எல்லா ஸ்டைலும் எல்லா லுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த தாடியும் சரி, ஹேர் ஸ்டைல் வந்துருக்கிறதும் சரி, அந்த துல்கர் சல்மானோட ஃப்ரேம் ஆட்டமே வந்து மம்முட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த படத்தில். இவர் வந்து நோபடியாக இருக்கிறது வந்து எதனாலனா, அரசாங்கத்துக்கு தெரியாமல் வந்து இல்லீகலாக பண்ணிகிட்ருக்க வேலையும் சரி, அரசாங்கத்தினால் வந்து தடுக்க முடியாத செயலும் சரி, அது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்காகவும், அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே வந்து போட்டு தள்ளுறதுக்காகவும் அடிக்கிறதுக்காகவும் தான் வந்து இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. சட்டத்து மூலமாக தொடவே முடியாத ஆளுங்களை வந்து இன்டெரக்டாக இவர் சீக்ரெட் ஏஜென்ட்டாக வந்து எல்லாத்தையுமே டீல் பண்ணுறதும், அப்புறம் அந்த போலீஸ்காரனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதும், கௌதம் வாசுதேவ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. அதான் பாசுகாங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. போலீஸ்னால் வந்துட்டு டச் பண்ண முடியாதும் சரி, போலீஸ்னால் வந்து முடிக்க முடியாத கேஸும் சரி. அதுக்கப்புறமா இந்த மங்காத்தா படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம அர்ஜுனும் அஜித்தும் வந்து எப்படி இருந்தாங்கன்னு. அந்த படம் மாதிரி தான் வந்து இந்த படமும். இதில் வந்து அர்ஜுன் வந்து எப்படி அதில் போலீஸாக இருப்பார், அப்புறம் நம்ம அஜித் வந்து சீக்ரெட்டாக அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறவங்க வந்து வாட்ச் பண்ணிவிட்டு கடைசியில் எல்லா படத்தையும்